ஓகேங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வகுப்பு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா தமிழ். அதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி பழைய பேட்ச்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா புது பேட்ச்க்கான வகுப்பு இல்லையா? இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுக வகுப்பு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் டீகோட் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பாடத்திட்டத்துல என்னெல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க, அதை பத்தின டிஸ்கஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் படிக்கிறதுக்கு தனி ஒரு நோட்டு வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி வரும். அந்த நோட்டுல மத்த எந்த சப்ஜெக்டும் எழுதக்கூடாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மட்டும்தான் எழுதணும் அப்படின்னா நீங்க வந்து இலக்கணம் மட்டும் தான் அதுல எழுதணும். வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடாது. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இப்ப ஒவ்வொரு பாடத்திட்டத்துல ஒவ்வொரு யூனிட்லயும் எத்தனை கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எந்தெந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பீக்கான யூனிட், எந்த யூனிட் நம்ம ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும், அதுக்கான தமிழுக்கான வேர் டு ஸ்டடி என்ன, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிட்லயும் அவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா எல்லாருக்கும்? ஷேர் ஆகலைங்களா? இல்ல சார். ஒரே நிமிஷம். இப்ப ஷேர் ஆயிருக்கும் பாருங்க எல்லாருக்குமே. ஆயிடுச்சா? ஷேர் ஆகுதாங்க இப்போ? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். பாருங்க, நீங்க நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து தமிழ் வகுப்பு இன்னைக்குல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு, இணை எழுத்து சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கிற தலைப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தலைப்பு வந்து இருக்கு. முக்கியமான தலைப்பு என்னன்னா எழுத்து அப்படிங்கிற தலைப்பு, இன்னொரு தலைப்பு என்னன்னா சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த 2 தலைப்பு வந்து இருக்கு. சரிங்களா? இதுல குரூப் 4ல பிரித்தெழுதுகளை எத்தனை கேட்டாங்க? குரூப் 4ல 1, குரூப் 2ல 1, மொத்தம் எத்தனை? 2 கொஸ்டின். இதே மாதிரி குரூப் 4 குரூப் 2ல 1வது யூனிட்ல எழுத்து சொல். சொல்லுல பாருங்க, வேர் சொல் கண்டுபிடிக்கிறது, வேர் சொல் இந்த வினைமுற்றை உருவாக்குறது, அதுக்கப்புறம் வினையச்சம், வினையாளனை வேர், பெயரச்சம், அயற்சொல் தமிழ் சொல், அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்களோட வேறுபாடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சொல் சொல்லுங்கிற டாபிக்ல வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இதுல வந்து பாருங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? குரூப் 4ல 28. அதே மாதிரி குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா 23 கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த டாபிக் வைஸ் நம்ம பிரிக்கும் போது எவ்வளவுதான் வரும் பாத்தீங்கன்னா, இதுல நீங்க இந்த எழுத்து இலக்கணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் 1ல
எழுத்து இலக்கணம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, சொல்லி இலக்கணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் வந்து கேட்கணும்? 25 கேள்விதான் வந்து கேட்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1வது யூனிட்ல நீங்க 1வது யூனிட் மட்டும் படிச்சீங்கன்னா 32 கேள்வி வந்து வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எழுத்து சொல்லி இலக்கணம்னு எடுத்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 32 கேள்வி வந்து வரும். ஓகேங்களா? இதுல 28 தான் இருக்கு. இன்னும் 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தான் வரும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, 2வது யூனிட்ல வந்து பாருங்க குரூப் 4ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 16 கேட்டிருக்கிறாங்க, 18 கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா 15 தான் கேட்கணும். இந்த 2 யூனிட்லயும் பாருங்க எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட் 2வது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கான யூனிட். ஏன் அப்படின்னா 1வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட்லயும் 2வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டேஜை விட அதிகப்படியான கேள்விதான் வந்து எப்பயுமே கேட்கறாங்க. அப்ப நம்ம எந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா 1வது யூனிட் 2வது யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3வது யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 14 13ன்னு குறைச்சுதான் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான யூனிட் இது, அதனால குறைச்சிட்டாங்க. வாக்கிய வகைகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரா மாத்துறது, தன்வினை பிறவினை, ஒருமைப்பன்மை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஒருமைப்பன்மை 1வது யூனிட்லயே இருக்கும். 2 இடத்துல இருக்கும் ஒருமைப்பன்மை. பாருங்க இங்கேயும் இருக்கு. ஒருமைப்பன்மையில ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் இங்க ஒருமைப்பன்மை இருக்கு. அதே ஒருமைப்பன்மை தான். சரிங்களா? நம்ம ஒரு தடவை ஒருமைப்பன்மை படிக்கும்போது தெளிவா வந்து படிச்சுக்கணும். இப்ப 3வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன தலைப்பு நடத்த போறேன்னா வாக்கிய வகைகள், அது வந்து பாத்தீங்கன்னா செய்வினை, செய்யப்படும், தன்வினை, பிறவினை, எல்லாமே. ஒருமைப்பன்மை ஏற்கனவே 1வது யூனிட்ல நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திணை மரபு, இதெல்லாம் நீங்க தான் படிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு மெட்ரில் வந்து கொடுப்பேன், நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? அடுத்து இதுல நடத்த வேண்டிய தலைப்பு நிறுத்தற் குறியீடு அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்பு வந்து நடத்துவேன். வாக்கிய வகைகள் வந்து நடத்துவேன். அவ்வளவுதான். வாக்கிய வகையும் அதுக்கப்புறம் நிறுத்தற் குறியீடு மட்டும்தான் இந்த 3வது யூனிட்ல நம்ம நடத்துற மாதிரி வரும். மொத்தம் நீங்க படிக்கிற மாதிரிதான் வரும். அதாவது மெட்ரில் இருந்துச்சுன்னா படிக்கிற மாதிரி வரும். அவ்வளவுதான். இதுல பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. குரூப் 4ல 14, குரூப் 2ல 13 வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த வெயிட்டேஜ். சரிங்களா? இது 4வது யூனிட்ல பாருங்க 15 கேட்கணும், 14 தான் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி குரூப் 2ல 15 கேட்கணும், ஆனா 13 தான் கேட்டிருக்காங்க. இப்போ குறைச்சிட்டாங்க. 5வது யூனிட்ல பாருங்க அது 15 கேட்கணும், கரெக்டா 15 குரூப் 2ல கேட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு கொஸ்டின் கம்மியா தான் கேட்டிருக்காங்க குரூப் 4ல. தமிழருங்கிற தமிழ் தொண்டு, அதாவது 7வது யூனிட்டை பொறுத்த மட்டும் மொத்த கேள்வி மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14. சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப 7வது யூனிட்ல எத்தனை கொஸ்டின் வந்து கேட்கணும், அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க 14, 18 வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல 22 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க குரூப் 2ல. ஓகேவா? இந்த டாபிக் வைஸ் நீங்க பார்க்கும்போது இப்படி கால்குலேட் பண்ணும்போது 100 கொஸ்டின் வராது. ஓகேவா? ஆனாலும் எல்லா யூனிட்டை விட எந்தெந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வேணா உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்றேன் பாருங்க. வெயிட்டேஜ் வந்து பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் பாருங்க. இங்க அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபர் ஆகும். பாருங்க, 25 தான் கேட்கணும், ஆனா 28ல இருந்து 32 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க 1வது யூனிட்ல. சரிங்களா? அடுத்தது 2வது யூனிட்ல 15 தான் கேட்கணும். இந்த 2வது யூனிட்டும் அதே மாதிரிதான். இது வரைக்கும் 15 கொஸ்டின் கேட்கல, 18, 17, அந்த 14 இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 1வது யூனிட்டும் 2வது யூனிட் பீக்கான யூனிட். ஏன்னா கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் 25 15 தான். ஆனா இது ரெண்டும் சேர்த்தா 40 தானே கேட்கணும். ஆனா 50 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. 2 யூனிட்டுமே சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. 50% சிலபஸ் இதுலயே வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஒரே நிமிஷம் ஷேரை குறைச்சிட்டோம் இல்லையா, ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப தெரியுதா பாருங்க.
எல்லாரும் கையில வந்து சிலபஸ பிரிண்ட் அவுட்டா கையில வச்சுக்கோங்க. யாருமே வந்து போன்ல வச்சுக்க வேணாம். பிரிண்ட் அவுட்டா கையில வச்சுக்கோங்க. இல்லைனாலும் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் போட்டு கையில வச்சுக்கோங்க. நான் நடத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இதுல அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. சிலபஸ் கவர் பண்ண இதுல 25 கேள்வி தான் கேட்கணும். ஆனா 30+ கேள்வி வந்து கேட்கறாங்க. இதுல 15 கேள்வி தான் கேட்கணும். ஆனா 20+ கேள்வி வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த 2 யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் இதுலயே முடிஞ்சிடும். பேலன்ஸ் 50% தான் மத்த யூனிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி யூனிட் ரொம்ப முக்கியமான யூனிட்டா இருக்கு. எப்படின்னா யூனிட் 7ல 20 கேள்விக்கு மேல கேட்கறாங்க. ஆனா கேட்கணும் எத்தனை? 15 தான். நான் இதுவரை 22 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க 7வது யூனிட்ல. அப்ப பாருங்க நம்மளுக்கு 72 கொஸ்டின், அது 70+ கேள்வி 1, 2 7வது யூனிட்ல இருந்து வந்துருது. அதுக்கப்புறம் தான் இந்த 3வது யூனிட் நீங்க போனீங்கன்னா 15 கேள்வி கரெக்டா தான் வந்து கேட்கறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொல் 9, 10 ஒரு கொஸ்டின் தான் முன்ன பின்ன போகுது. அதே மாதிரி வாசித்து புரிந்து கொள்ள கரெக்டா 5 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த எளிய மொழிபெயர்ப்புலயே கரெக்டா 5 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஓகே, இந்த யூனிட்லாம் அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் படி கேட்கறாங்க. ஆனா 1வது யூனிட், 2வது யூனிட், 7வது யூனிட் 1, 2, 7 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70+ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து வந்துருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா போக்கஸ் பண்ண வேண்டிய யூனிட் எதுனா 1வது யூனிட், 2வது யூனிட், 7வது யூனிட். அதுக்கான ஆதாரங்கள் உங்களுக்கு வந்து குரூப்ல அனுப்பியிருக்கேன். சாருக்கு அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜும் கொடுத்துருக்கேன். எந்தெந்த யூனிட் பீக்கான யூனிட் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா குரூப் 4 குரூப் 2 எடுத்து நான் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தடவை கூட கிராஸ் செக் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன டாபிக் வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிற யூனிட் வந்து பாத்தீங்கன்னா அலகு 1ல இலக்கணம் தான் நம்ம எடுக்க போறோம். அதுல 25 கேள்விக்கான வினா. ஓகேவா? இப்ப இந்த 1வது யூனிட்ல இருக்கிற எழுத்து அப்படிங்கிற தலைப்புக்கு நாம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றேன். இலக்கணத்துக்குன்னு தனி ஒரு நோட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த நோட்டுல வேற எதுவுமே வந்து எழுத வேண்டாம். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 பக்கம் நான் வந்து நடத்த போறேன். அந்த 60-70 பக்கம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7வது யூனிட்டுக்குலாம் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. 7வது யூனிட்ல 20 அதிகாரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 நூல்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆத்தர், அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் எழுதிக்கிட்டா போதுமானதா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் டீ கோடு. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சிலபஸ் டீ கோட் பண்ணதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரொம்ப டீட்டெயில்டா நான் டீ கோட் பண்ணல, ஷார்ட்டா வந்து டீ கோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். சிலபஸ் டீ கோட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி போறோம், எந்தெந்த யூனிட்டுங்க ஃபோக்கஸ் பண்ணி போறோம்? 1, 2, 7 சார். 1 to 7. 1 to 7. 1, 2, 7வது யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலக்கண நோட்டு வந்து தெளிவா வந்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படிங்கிற தலைப்புல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, பாருங்க, எழுத்து இலக்கணம் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். போர்டு கிளியரா இருக்காங்க? நான் எழுதுற லெட்டர்ஸ் வந்து பிளர்ரா இல்லாம கிளியரா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். ஓகே மேம், இப்போ நம்ம வந்து கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம தமிழ் இலக்கணத்தை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணுமே படிக்கணும். என்னென்ன மூணு அப்படின்னா, பாடத்திட்டத்தை பொறுத்த மட்டும் நம்ம சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தை எத்தனை வகையில படிக்கணும் அப்படின்னா மூணு வகையில வந்து படிக்கணும். என்னென்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை இலக்கணம். ஒண்ணு என்னதுங்க? அடிப்படை இலக்கணம். இன்னொன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடத்திட்ட இலக்கணம், அதாவது சிலபஸ் இலக்கணம். மூணாவது என்னன்னா ஸ்கூல் புக் இலக்கணம், அதாவது பள்ளி பாட புத்தக இலக்கணம். இந்த மூணு அடிப்படையில தான் நம்ம வந்து படிக்க போறோம். பள்ளி பாட புத்தகம், ஓகேங்களா? பள்ளி பாட புத்தகம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அடிப்படை இலக்கணம், அதுக்கப்புறம் பாடத்திட்ட இலக்கணம், அதுக்கப்புறம் பள்ளி பாட புத்தக இலக்கணம். இந்த மூணு தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எதெல்லாம் நடத்த போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை இலக்கணமும் பாடத்திட்ட இலக்கணமும் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண போறேன். சரிங்களா? அடிப்படை இலக்கணமும் பாடத்திட்ட இலக்கணமும் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ண போறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை படிக்க போறீங்க. நான் நடத்தின ஆதாரங்கள் எல்லாமே பள்ளி பாட புத்தகத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நடத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதை ரெண்டையும் நடத்த போறேன்னா அடிப்படை இலக்கணமும் பாடத்திட்ட இலக்கணமும் ரெண்டுமே நடத்த போறேன். இதை வந்து நீங்க தான் வந்து படிக்க போறீங்க. சரிங்களா? அப்ப அடிப்படை இலக்கணம் பாடத்திட்ட இலக்கணம் இது ரெண்டு தான் நம்ம படிக்க போறோம். இப்ப எழுத்து அப்படிங்கிற தலைப்புல என்னென்ன அடிப்படை இலக்கணமும் பாடத்திட்ட இலக்கணமும் இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த இப்ப நான் சொல்ற டாபிக் எல்லாம் எழுத்து இலக்கணத்துல நம்ம படிக்க வேண்டிய டாபிக். சரிங்களா? அதாவது நான் நடத்த வேண்டிய டாபிக் அடிப்படை இலக்கணம், அதுக்கப்புறம் என்னதுங்க பாடத்திட்ட இலக்கணம். இது ரெண்டுத்துலயும் எழுத்து அப்படிங்கிற தலைப்புல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு, முதல் எழுத்து. எழுதிக்கோங்க. ஒண்ணு முதல் எழுத்து. ரெண்டு, சார்பெழுத்து. பாருங்க, இப்ப எழுதுற நீங்க இலக்கண நோட்டுல வேற எதுவுமே தயவு செய்து எழுதாதீங்க. இலக்கணம் மட்டும்தான் எழுதணும். இலக்கணத்துக்குன்னு தனி ஒரு நோட்டை வந்து அலாட் பண்ணிக்கோங்க. அதுல எந்த விதமான வேற ஒரு சப்ஜெக்ட் எதுவுமே அதுல எழுதவே கூடாது. சார்பெழுத்து 10 வகை இருக்கு. சரிங்களா? அடுத்து மூணாவது முதல் எழுத்து சார்பெழுத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்து. அடுத்தது சுட்டெழுத்து. இணை எழுத்து, அப்புறம் சுட்டெழுத்து. அடுத்தது வினா எழுத்து. சுட்டெழுத்து, வினா எழுத்து. அடுத்தது மொழி முதல் எழுத்து, மொழி முதல் கமா இறுதி எழுத்துகள். மொழி முதல் கமா இறுதி எழுத்துகள். மொழி கமா முதல் இறுதி எழுத்துகள். மொழி கமா முதல் மொழி முதல் கமா இறுதி எழுத்துகள். அதுக்கப்புறம் ஏழாவது தலைப்பு என்னன்னா மெய்மயக்கம். மெய்மயக்கம். அடுத்தது எட்டாவது தலைப்பு. எட்டாவது தலைப்பு என்னன்னா எழுத்துகளின் பிறப்பு. அடுத்து ஒன்பதாவது தலைப்பு என்னன்னா வேற்றுமை. பத்தாவது தலைப்பு என்னன்னா புணர்ச்சி விதிகள். 11வது தலைப்பு என்னன்னா
ஒருமை பன்மை பிழை அறிதல். ஒருமை பன்மை. அடுத்து 12வது தலைப்பு என்னன்னா சந்தி பிழை ஒற்றுப்பிழை. சந்திப்பிழை ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழை. இதெல்லாம் இந்த 12 டாபிக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். இந்த 12 டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதோட தொடர்புடையதுன்னா எழுத்து அப்படிங்கிற தலைப்புல, அதாவது அடிப்படை இலக்கணம் பிளஸ் பாடத்திட்ட இலக்கணம், இது ரெண்டும் சேர்ந்து எழுத்து இலக்கணத்துல படிக்கணும். பாடத்திட்டத்துல குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து இருக்கும். அது வந்து படிக்க தேவையில்லை, நடத்துறதுக்கு தேவையில்லை, மெட்ரோ மட்டும் ஷேர் பண்றேன், இருந்தாலும் அதுல இருக்கு, வந்து எழுதிக்கோங்க. குறில் நெடில் வேறுபாடு. அவ்வளவுதான். இந்த தலைப்பு ஃபுல்லா நம்ம எதுல படிக்கணும் அப்படின்னா எழுத்து அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இது 12 13 டாபிக் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அடிப்படை இலக்கணம் பாடத்தட்டு இலக்கணம் ரெண்டுமே சேர்த்து இவ்வளவு டாபிக்ஸ் வந்து படிக்கணும். இதுல நடத்த நீங்க டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை இலக்கணத்துல எழுத்து சொல் அதுக்கப்புறம் பொருள் இப்படி ஒரு இலக்கணம் வந்து நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் யாப்பு இப்படி ஒரு இலக்கணம் இருக்குது, இதையும் வந்து படிக்கணும். அடுத்தது அணி, இதை வந்து நம்ம படிக்கணும். இந்த இலக்கணம்லாம் நம்ம வந்து பேசிக்காக படிக்கணும். அடிப்படைக்காக இந்த இலக்கணம்லாம் வந்து படிக்கணும். சொல்லிலக்கணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிக்கணும். இதை எதுவுமே மிஸ் பண்ணாம சொல்லிலக்கணம் ஃபுல்லா வந்து படிக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா 1வது யூனிட்ல செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பொருள் யாப்பு அணி இதெல்லாம் முடிக்கணும். இது இல்லாம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா வாக்கிய வகைகள் அந்த தலைப்பு வந்து படிக்கணும். வாக்கிய வகை. அதுக்கப்புறம் இணைப்பு சொல். இணைப்பு சொல். அதுக்கப்புறம் நிறுத்தல் குறியீடுகள். நிறுத்தல் குறியீடுகள். இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். வாக்கிய வகை, இணைப்பு சொல், நிறுத்தல் குறியீடுகள். இந்த தலைப்பெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த யூனிட்ல வரும், நிறைய இருக்கும். அதுல இருந்தாலும் நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு இவ்வளவுதான் வந்து வரும். சரிங்களா? எழுத்து சொல் பொருள் யாப்பாடி இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைப்பா வந்து நம்ம படிக்க வேண்டியது. ஓகேவா? இப்ப இது வரைக்கும் நம்ம எத்தனை யூனிட் பார்த்துருக்கோம்னா 1வது யூனிட்ல இருந்து 6வது யூனிட் வரைக்கும். அதாவது இது இல்லாம நீங்களா படிக்க வேண்டியதுன்னா கலைச்சொல் படிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா 4வது யூனிட்டும் 6வது யூனிட்டும் அதுதான். ஓகேவா? 4வது யூனிட்டும் 6வது யூனிட்ல ஃபுல்லா நீங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது யூனிட்டை பொறுத்த மட்டும் என்ன படிக்கணும்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒரு பத்திய படிச்சு புரிஞ்சுக்கிறது, படித்து புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? படித்து புரிந்து கொள்ளுதல். ஒரு இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் படிக்க தேவையில்லைங்க. அங்கேயே கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம 1ல இருந்து 6வது யூனிட் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 7வது யூனிட்ல என்னெல்லாம் படிக்கணும்? 7th யூனிட்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் 20 அதிகாரம் திருக்குறள் படிக்கணும். 20 அதிகாரம் திருக்குறள் படிக்கணும். 2வது அறநூல்கள் வந்து படிக்கணும். அறநூல்கள்ல ஒரு 9 நூல் வந்திருக்கு, அதை வந்து படிக்கணும். அடுத்தது 3வது தலைப்பு என்னன்னா தமிழின்
இதுல அறநூல் 9 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் பாட்டும் படிக்கணும். ஔவையார் பாடல்கள் அது வந்து படிக்கணும். அடுத்தது தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு வந்து படிக்கணும். தமிழின் தொன்மை சிறப்பு, ஓகேங்களா? தமிழின் தொன்மை சிறப்பு இதுல வந்து படிக்கணும். தமிழின் தொன்மை சிறப்பு, அப்புறம் திராவிட மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு, திராவிட மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு. 20 அதிகாரம், அறநூல் பிளஸ் ஔவையார் பாட்டு, தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழி, அதுக்கப்புறம் 20 அறிஞர்கள் படிக்கணும். அவ்வளவுதாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சிலபஸ்ல 7வது யூனிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கேள்விதான் கேட்கணும். ஆனா 22 கேள்வி இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். 1வது யூனிட்ல, 2வது யூனிட்ல, 7வது யூனிட்ல இந்த 3 யூனிட் தான் நம்ம முக்கியமான யூனிட். இதுக்கப்புறம் மற்ற யூனிட்ல சின்ன சின்ன யூனிட் தான் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இதாங்க சிலபஸ். சிலபஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? சிலபஸ்ல ஏதாவது சந்தேகம் உண்டோ? நோ சார். நோ சார். ஓகேங்க, இப்ப நெக்ஸ்ட் போயிடலாமா? போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற தலைப்புக்கு நம்ம வாரோம். அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இதோட வேர் சொல். எழுத்து அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழு அப்படிங்கிறதா வேர் சொல்லா இருக்கும். எழுத்து என்பதன் வேர் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து அப்படிங்கிறதோட வேர் சொல் என்ன அப்படின்னா எழு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எழுத்து வடிவத்தை நம்ம 2 வகையா வந்து பிரிக்கலாம். அடுத்து 2வது பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதியாச்சா? எழுத்து என்பதன் வேர் சொல் என்னதுன்னு எழு அப்படிங்கிறது தான். எழுத்து அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் என்னன்னா எழு அப்படிங்கிறது தான். 2வது வந்து எழுத்தோட வடிவத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு ஒளி வடிவம். ஒண்ணு என்னன்னா ஒளி வடிவம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒளி வடிவம். 2 வந்து பாத்தீங்கன்னா வரி வடிவம். ஒண்ணு வந்து ஒளி வடிவம், இன்னொன்னு வரி வடிவம். ஒளி வடிவம் எப்பயுமே மாறாது. ஒளி வடிவம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மாறாம இருக்கும். அதே மாதிரி வரி வடிவம் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியது. இது மாறாது, இது மாறக்கூடியது. அப்ப வேர்ச்சொல் அப்படிங்கிறது எழு அப்படிங்கிறது தான். வடிவம் வந்து 2 வகை. ஒண்ணு ஒளி வடிவம், இன்னொன்னு வரி வடிவம். ஒளி வடிவம் மாறாது, வரி வடிவம் மாறக்கூடியது. ஓகேங்களா? எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். அடுத்து எழுத்து இலக்கணத்தின் வகைகள் 12 அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல பவனந்தி முனிவர் வந்து சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. எழுத்து இலக்கணத்தின் வகை. எழுத்து இலக்கணத்தின் வகை. எழுத்து இலக்கணத்தோட வகை வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா பவனந்தி முனிவர் வந்து சொல்றார். எழுத்து இலக்கணத்தோட வகை வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா பவனந்தி முனிவர் வந்து சொல்றாரு. எந்த நூலா இருக்கும்? இவர் எழுதுன நூல் என்ன நூலுங்க? நன்னூல். ஓகேங்களா? இவர் எழுதுன நூல் என்னது? நன்னூல். பவனந்தி முனிவர் எந்த நூற்றாண்டுல இந்த நூல் எழுதினார் அப்படின்னா 13வது நூற்றாண்டுல எழுதியிருப்பார். சரிங்களா?
எந்த மன்னர் வேண்டுகோளுக்கு இணங்கி எழுதினாருன்னா சீயகங்கன் அப்படிங்கிற மன்னன். சீயகங்கன் அப்படிங்கிற குறுநில மன்னன் இவர். சீயகங்கன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர். இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் தவழிந்து முனிவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நன்னூல் அப்படிங்கிறது இருப்பார். இதுல இருந்து வகுப்பு இருக்குங்களா? அப்ப எழுத்திலக்கணத்துல வகை 12 சொல்றாங்க இல்லையா, அது என்னென்ன எழுதிக்கோங்க. அந்த 12 வகை இப்ப சொல்றேன். 1 எண் அப்படி சொல்றாங்க. இன்னும் என்னது? எண். 2 முறை. எண் முறை பிறப்பு. எண் முறை பிறப்பு. பிறப்பு உருவம். எண் முறை பிறப்பு உருவம். மாத்திரை. எண் முறை பிறப்பு உருவம் மாத்திரை. மொழி முதலெழுத்து மொழி இறுதி எழுத்து. மொழி முதல் எழுத்து அடுத்து மொழி இறுதி எழுத்து. அடுத்தது இடைநிலை எழுத்து அப்படி சொல்றாங்க. இடைநிலை எழுத்து. அடுத்து உண்மை என்னன்னா பெயர். அது வந்து 9வது என்னன்னா பெயர். 10வது என்னன்னா தோழி. 10வது தோழி. 11வது வந்து பாத்தீங்கன்னா பதம். 12வது வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி. 12 வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நன்னூல்ல எழுத்திலக்கணத்துல வகை 12வது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வரைக்கும் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் போலாம். இப்ப நம்ம எழுத்து அப்படிங்கறத எழுத்து இலக்கணம் தான் 12. சரிங்களா? எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. முதல் எழுத்து. முதல் எழுத்து தமிழ்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 30 எழுத்து வந்து இருக்கு. தமிழ்ல முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? 30 இருக்கு. அந்த முதல் எழுத்துக்களை நம்ம 2வது பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா உயிர் 12 மெய் 18. இதைத்தான் நம்ம முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த உயிர் எழுத்து 12 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம 2வது பிரிக்கலாம். என்னன்னு அப்படின்னா குறில் அப்புறம் அதுங்க நெடில். குறில் எழுத்து எத்தனை இருக்கு தமிழ்ல சொல்லுங்க பார்ப்போம். 5 சார். வெரி குட். 5 இருக்கு இல்லைங்களா? நெடில் எழுத்து எத்தனை இருக்கு அப்போ? 7. ஓகேவா? இதே வந்து பாத்தீங்கன்னா குறில் அப்படிங்கிறதுல உயிர்மெய் குறில் அப்படின்னா உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? உயிர்மெய் குறில் எத்தனை இருக்கு? உயிர்மெய் நெடில் எத்தனை இருக்கு? உயிர்மை 18 குறி 90 உயிர்மை இருக்கு. நெடில் மொத்தம் எவ்வளவு வருங்க அப்போ? 216. 216. சரிங்களா? இப்ப உயிர் குறில்னா 5 தான் இருக்கு. உயிர்மெய் குறில்னா 90 இருக்கு. இது உயிர் குறில், இது உயிர்மெய் குறில். இது நெடில். உயிர் நெடில்னா 7, உயிர்மெய் நெடில்னா 126. இதே கூட்டிங்கன்னா உங்களுக்கு 216. இதைத்தான் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்றாங்க. இப்போ மெய்யெழுத்து 18 இருக்கு. இதுல 3 வகை இருக்கு. என்ன அப்படின்னா வல்லினம். வல்லினம்னா என்னென்ன வரும்? கசட தபர. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும்
ரொம்ப லோயர் கிளாஸுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். மெல்லினம் அப்படின்னா எங்கன்னா நம்மன வரும். மெல்லினம் என்ன வரும்? எங்கன்னா நம்மன வரும். அதே மாதிரி இடையினம்னா என்ன வரும்? இரல வரல வரும். எல்லாத்துலயும் எத்தனை எழுத்து இருக்கு? 6 எழுத்து இருக்கு. மொத்தம் எவ்வளவு? 18 ஆச்சுங்களா? ஓகே. முதல் எழுத்து 2 வகைப்படும். இன்னொன்னு என்னன்னா சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரியும். சார்பெழுத்து 10. அது என்னன்னு நல்லா எழுதிக்கோங்க. உயிர்மை, அப்புறம் ஆயுதம், உயிர்மை ஆயுதம், உயிரல படை, உயிரல படை, அடுத்தது ஒற்றலப்படை. எழுதிட்டே வாங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஸ்பீடா பண்ண சொல்லிடுங்க. உயிர்மை ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். ஓகேங்களா? குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால ஸ்பீடா எழுதிட்டேன். சரிங்களா? உயிர்மை ஆயுதம், உயிரினுடைய வெற்றலை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது வரைக்கும் எழுதியாச்சுங்களா? போர்டுல இருக்கிறது எழுதியாச்சா? இது வரைக்கும் எழுதியாச்சுங்களா? எது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே மேம். இப்ப நம்ம பார்த்தது சார்பெழுத்து 10 வகை. ஓகேங்களா? இதுலயே சார்பெழுத்து விரிவு சொல்றாங்க. சார்பெழுத்துகளின் அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. சார்பெழுத்துகளின் விரிவு எப்படி சொல்றாங்க? சார்பெழுத்துகளோட விரிவு எப்படி சொல்றாங்கன்னா 370 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 369 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார்பெழுத்துக்களோட விரிவு அப்படின்னு பார்த்தோம்னா சார்பெழுத்தோட விரிவு எத்தனை இருக்குன்னா 369 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எழுதணும் இல்லையா 10 வகை உயிர்மெய் அப்படின்னு ஒண்ணு எழுதிருப்பீங்க. உயிர்மெய்ல மொத்தம் எத்தனைன்னா 216. இப்ப 10 வகை எழுதுனீங்களா அதுலயே எழுதிக்கோங்க. உயிர்மெய் 216. அடுத்தது ஆயுதம் 8 அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதம் 8. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்றேன். உயிரளபடை அப்படின்னா 21. அடுத்தது ஒற்றளபடை அப்படின்னா 42. ஒற்றளபடைனா 42. அடுத்தது உயிரளபடை, ஒற்றளபடை. குற்றிய லிகரம் அப்படின்னா 37. குற்றிய லிகரத்துக்கு 37, குற்றிய லுகரத்துக்கு 36. குற்றிய லுகரம் கம்மியாகவும் குற்றிய லுகரம் ஒன்று எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம், அதுக்கு வந்து 3. ஐகார குறுக்கத்துக்கு 3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கத்துக்கு 1. ஔகார குறுக்கத்துக்கு 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர குறுக்கத்துக்கு 3. மகர குறுக்கத்துக்கு 3. ஆயுத குறுக்கத்துக்கு 2. ஆயுத குறுக்கத்துக்கு 2. இதையெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 369 அப்படிங்கிறது கிடைக்கும். இது அந்த அளவுக்கு டீட்டெயிலா தேவையில்லை, இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் சார்பெழுத்து விரிவுன்னு சொல்றாங்க. உயிர்மெய், அப்புறம் ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். எழுதியாச்சுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் சொன்னேன் இல்லைங்க, அதுல சைட்ல
எழுதி வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? இதான் என்னன்னா சார்பெழுத்துகளின் விரிவு. அப்ப சார்பெழுத்துகளோட வகை அப்படின்னு கேட்டா எத்தனை எழுதணும்? 10 அப்படின்னு எழுதணும். சார்பெழுத்தோட விரிவுன்னு கேட்டா எத்தனை எழுதணும்? 369 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது மாத்திரை. மாத்திரைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மாத்திரைன்னு என்னன்னா எழுத்துக்களை, மாத்திரை என்றால் என்ன அப்படின்னா எழுத்துக்களை உச்சரிக்கும், ஓகேங்களா, எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு, அதான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரைனா என்னன்னா எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு. ஒரு மாத்திரை என்பது, அடுத்த பாயிண்ட்ல, ஒரு மாத்திரை என்பது, ஒரு மாத்திரை என்பது கை நொடிக்கும் அளவு. கை நொடிக்கும் அளவு அல்லது கண் இமைக்கும் அளவு. பாருங்க, ஒரு மாத்திரை அப்படிங்கிறது கை நொடிக்கும் அளவு அல்லது கண் இமைக்கும் அளவு. இதுல வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படி கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை. நெடிலத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா 2 மாத்திரை. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை சொல்லணும், அவ்வளவுதான். பாருங்க, குறிலெழுத்து சொல்றதுக்கு நம்ம ஒரு தடவை சொடக்கு போடணும், அவ்வளவுதான். ஒரு சொடக்குக்குள்ள ஒரு குறிலெழுத்து சொல்லிடணும், 2 சொடக்குள்ள ஒரு நெடி எழுத்து சொல்லிடணும், அரை சொடக்குலயே மெய்யெழுத்தையோ ஆயுத எழுத்தையோ சொல்லிடணும். அதான் இதோட கான்செப்ட். எழுத்துக்களை உச்சரிக்கிற கால அளவைத்தான் நாம மாத்திரை அப்படின்னு சொல்றோம். ஒரு மாத்திரை அப்படிங்கிறது கை நொடிக்கும் அளவு இல்ல கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு எழுத்த உச்சரிக்க முடியுமோ அதுதான் மாத்திரை 1 அப்படின்னு சொல்றாங்க. குறிலெழுத்தை உச்சரிக்கணும்னா ஒரு மாத்திரை, ஒரு தடவை கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள குறிலெழுத்துலாம் சொல்லிடணும். நெடிலெழுத்து சொல்லணும்னா 2 மாத்திரை அளவு வரைக்கும் எடுத்துக்கணும். மெய்யெழுத்து ஆயுத எழுத்தையை சொல்றதுக்கு அரை மாத்திரை அளவு தான் எடுத்துக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லைன்னா நெக்ஸ்ட் போலாமா? எழுதியாச்சா? எழுதிப்பீங்க நம்பரை அடுத்த நெக்ஸ்ட். இப்ப நம்ம என்ன வரைக்கும் மாத்திரை படிச்சோம். இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? சார்பெழுத்தோட வகை, அதோட விரிவு பார்த்தோம். இப்போ சார்பெழுத்து வகை 10 இருக்குல்ல, அது டீடைல்டா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆயுத எழுத்து. ஃபர்ஸ்ட் ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன இருக்கு? ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் முற்றாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் வந்து சொல்லுது. நன்னூல்ல எந்த இடத்துலயுமே ஆயுதம் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. என்ன வார்த்தை இருக்கு? முற்றாயுதம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது சிறப்பு பேர் என்ன? முப்புள்ளி. ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் முப்புள்ளி. அப்புறம் என்ன வரும்? முப்பார் புள்ளி. முப்புள்ளி, முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, தனிநிலை, அதுக்கப்புறம் கேடயம், அதுக்கப்புறம் அடுப்பெழுத்து. இதெல்லாம் ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். முற்றாயுதம், முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, கேடயம், அடுப்பெழுத்து எல்லாம் வந்து சொல்றாங்க. இதான் ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஆயுத எழுத்துக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு? எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்ல அல்லாதது எது அப்படி கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா?
இப்ப ஆயுதத்துக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தானது. அடுத்த பாயிண்ட்ல ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்களா? ஷேர் ஆகணும் மேம், எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம், ஃபோன் கால் வந்திருக்கனாலதான். ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன் தனி குறிலையும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன் தனி குறிலையும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின் ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின் வல்லின உகரத்தையும் பெற்று வரும். ஆயுத எழுத்து பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா, தனக்கு முன்னாடி தனி குறிலும் தனக்கு பின்னாடி வல்லின உகரத்தையும் பெற்று வரும். எக்ஸாம்பிள், இப்போ எக்கு அப்படி சொல்றோம் பாருங்க, கடைசி எழுத்து வல்லின உகரமா இருக்குது, தனக்கு பின்னாடி வல்லின உகரம், தனக்கு முன்னாடி தனிக்குறி எக்கு. பாருங்க அது, பாருங்க தனக்கு முன்னாடி தனிக்குறி, தனக்கு பின்னாடி வல்லின உகரம். இப்படிதான் பெரும்பாலும் ஆயுத எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் இருக்காங்க? இந்த பாயிண்ட் எழுதியாச்சா? மறுபடியும் சொல்லவா, இல்ல எக்ஸாம்பிள் ஏதாவது புரியுது? ஆயுத எழுத்தானது பெரும்பாலும் தனக்கு முன்னாடி தனி குரலையும் தனக்கு பின்னாடி வல்லின உகரத்தையும் பெற்று வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஏதாவது அவுட் இருக்கா? நோ சார். நோ சார். அடுத்து போலாங்க. அடுத்த பாயிண்ட், ஆயுத எழுத்தானது ஒற்றளபடையில் அளவெடுக்கும். ஆயுத எழுத்தானது ஒற்றளப்படையில் அளவெடுக்கும். ஆயுத எழுத்தானது ஒற்றளப்படையில் அளவெடுக்கும். அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஆயுத எழுத்தானது ஒற்றளபடியில் அளவெடுக்கும். ஆயுத எழுத்தானது ஒற்றளபடியில் அளவெடுக்கும். ஆயுத எழுத்தானது ஒற்றளபடியில் அளவெடுக்கும். ஆயுத எழுத்தானது ஒற்றளபடியில் அளவெடுக்கும். எழுதியாச்சுங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுங்களா? அடுத்த பாயிண்ட் தமிழ் மொழியிலேயே, அடுத்த பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. தமிழ் மொழியிலேயே
தமிழ் மொழியிலேயே இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து. தமிழ் மொழியிலேயே இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து. தமிழ் மொழியிலேயே இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுனா அது ஆயுத எழுத்து. அடுத்த பாயிண்ட் சொல்லட்டுங்களா? அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க. ஆயுத எழுத்தானது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து பெரும்பாலும் தனிக்குறில், தனக்கு முன்னாடி தனிக்குறில் வரும், தனக்கு பின்னாடி வல்லினம் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒற்றள வளையில அளவெடுக்குமா எடுக்காதான்னு கேட்டாங்கன்னா அளவெடுக்கும் அப்படின்னு சொல்லணும். தமிழ் மொழியில இணை எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுனா அது ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்து எங்க வரும்னா சொல்லின் சென்ட்ரல்ல மட்டும்தான் வரும், முதல் கடையில் வராது. அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. சொல்லின் இடையில் மட்டுமே வரும், முதல் கடையில் வராது எழுதணும். அவ்வளவுதான். எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். எது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாங்களா? இதோட ஆயுத எழுத்து அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆயுத எழுத்த முற்றாயுதம்னு எந்த நூல்ல சொல்லியிருக்கிறாங்க? எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? அன்னூல் சார். வெரி குட், சூப்பர், ஓகே. உயிர்மை பார்த்தோம், ஆயுதம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அளபடை அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்க்க போறோம். சார்பெழுத்து 10 வகை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல அளபடை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். அளபடை அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த வார்த்தையை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா அளவு கூட்டல் எடை அப்படி சொல்லிட்டு வந்து பிரிக்கலாம். சரிங்களா? அளவு கூட்டல் எடை. இதுல அளவு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு அர்த்தம். அளவுன்னா என்னது? மாத்திரை. எடைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்து படிக்கணும்னா அளபடை அப்படின்னா மாத்திரை அளவை அதிகமாக எடுத்தல் என்பது பொருள். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன மீனிங் வரும்னா மாத்திரை அளவை அதிகமாக எடுத்தல். ஓகேங்களா? மாத்திரை அளவை அதிகமாக எடுத்தல் என்பது பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கிற மெசேஜ். இப்ப நம்ம பார்த்தது பழைய பள்ளி பாட புத்தகத்துல இது மாதிரி பிரிச்சு இது மாதிரி மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப புது புத்தகத்துல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அளபடை என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அளபடை என்ற சொல்லுக்கு நீண்டு ஒழித்தல் என்பது. அளபடை அப்படிங்கிற சொல்லுக்கு நீண்டு ஒழித்தல் என்பது பொருள். எழுதியாச்சுங்களா? எழுதியாச்சு சார். அடுத்து பாத்தீங்கன்னா அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். 3 வகை எழுதிடக்கூடாது. அளபடை 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா உயிரளபடை, இன்னொன்னு என்னன்னா ஒற்றளபடை. உயிரளபடை, இன்னொன்னு என்னன்னா ஒற்றளபடை. இந்த உயிரிழப்படை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். உயிரிழப்படைதான் 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை, இன்னொரு வகை என்னன்னா இன்னிசை அளபடை, மூணாவது வகை என்னன்னா செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை.
செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. ஒற்றளபடையில வகை கிடையாது. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அளபடைனா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். அளபடைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளபடைனா என்றால் என்னன்னு எக்ஸாமுக்கு வராது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள்ள ஓசையை நிறைவு செய்வதற்காக, ஒரு செய்யுள்ள ஓசையை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்து, ஓகேங்களா, நெட்டெழுத்துக்கு இனமான, ஓகேவா, நெட்டெழுத்துக்கு இனமான குறில் எடுத்து வருவது, நெட்டெழுத்துக்கு இனமான குறில் எடுத்து வருவதுதான் அளபடை அப்படி சொல்லுவாங்க. அது எக்ஸாமுக்கு வராது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செய்யுள்ள ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கு இனமான குறியெழுத்து வரும், அதுக்கு பேருதான் அளபடை. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 7 எழுத்து இருக்கு இல்லையா? அந்த 7 எழுத்துக்கு இனமா குறியெழுத்து வந்து வரும், அதான் அளபடை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அளபடை அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படிங்கிற தலைப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல் ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு, ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு, ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு, ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது, அதான் சொல்லிசை அளபடை சொல்றாங்க. ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது, ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது. ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது. எழுதியாச்சுங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெயர் சொல் அப்படின்னா என்னங்க? பெயர் சொல் என்றால் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு பெயரை குறிக்கும் சொல். பெயரை குறிக்கும் சொல். ஓகே. வினையச்சம்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம். ஓகே. ஒரு எச்ச வினைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம். அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்தா, அதுதான் நம்ம சொல்லிசை அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, வினையச்சம்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்ச சொல் வந்து சொல்றேன் பாருங்க. இப்போ மலர்ந்த அப்படின்னு சொல்ற, இது என்ன எச்சம்? இது வந்து ஒரு எச்ச சொல், இது என்ன எச்சமா இருக்கும்? இந்த சொல்லு கூட ஏதாவது ஒரு சொல்ல கொண்டு முடிக்கணுங்க. இன்னொரு புதுசா ஒரு சொல்ல சேர்த்து இந்த சொல்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி எந்த சொல்ல சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும்? மலர்ந்த மலர் அப்படின்னு சொல்லலாம். மலருங்கிறது பெயர் சொல்ல வினை சொல்ல? வினைச்சொல். வினை சொல்லாங்க மலருங்கிறது. மலர் எப்படிங்க வினை சொல்லாங்க? பெயர் பெயர் சொல். சரிங்களா? மலர்ந்த மலர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எச்ச சொல். இந்த எச்ச சொல் வந்து பாத்தீங்கன்னா
பெயரை கொண்டுதான் முடிக்க முடியும். இப்ப மலர்ந்த, வந்தான் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதுல மலர்ந்த, வந்தது சொல்ல முடியுமா? இதவே வந்து பாத்தீங்கன்னா வினையச்சமா சொல்லலாம். அப்படின்னா மலர்ந்து வந்தது அப்படி சொல்லலாம். இப்ப பாருங்க, வந்ததுங்கிறது என்ன சொல், மலருங்கிறது என்ன சொல்? இங்க தூள முடிஞ்சிருக்கு, இங்க தாள முடிஞ்சிருக்கு. மலர்ந்த மலர் இது பெயரெச்சம், இது வினையச்சம். ஏன்னா மலர்ந்து வந்தது அப்படி சொல்றது. ஓகேவா? பெயரெச்சம்னா என்னன்னா, ஒரு எச்சச்சொல் வந்து பாத்தீங்கன்னா அது பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வரைந்த இது ஒரு எச்சச்சொல். வரைந்து இதுவும் ஒரு எச்சச்சொல் தான். இப்ப இது என்ன எச்சம், இது என்ன எச்சம்? வரைந்த பெயரெச்சம். வரைந்து வரைந்து வினையெச்சம். வினையச்சம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வரைந்த ஆள மன்னன். முடியுது. சூப்பர். இங்க ஆல முடிஞ்சா பெயரெச்சம். பாருங்க, ஆல முடிஞ்சா பெயரெச்சம், ஈல முடிஞ்சா ஆலையும் ஈலையும் முடிஞ்சா பெயரெச்சம். ஆலையும் ஈலையும் முடிஞ்சா பெயரெச்சம், ஊல முடிஞ்சா என்னது? ஊல முடிஞ்சா வினையெச்சம். ஓகே, இதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஆல ஈல முடிஞ்சா பெயரெச்சம், ஊல முடிஞ்சா வினையச்சங்கிறதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? இப்ப வரைந்து வந்தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. இப்ப பார்ப்போம். வரைந்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன எச்சம்? இது வந்து வரைந்த, மன்னன்கிறது பெயர் சொல். வரைந்த ஓவியம், வரைந்த மன்னன், வரைந்த மாணவன். அப்ப பெயரை கொண்டுதான் முடிக்க முடியுது. ஆனா இதை பாருங்க, வரைந்து வந்தான், வரைந்து சென்றான், வரைந்து வருவான். அப்ப இது வினை சொல்ல கொண்டு தான் முடிக்க முடியுது. வரைந்து மன்னன்னு சொன்னா தப்பா வரும். வரைந்து வந்தான், வரைந்து சென்றான்னு சொன்னா அது என்ன ஆகுதுங்க? வினையச்சம். ஏன்னா வினையை கொண்டுதான் முடிக்க முடியுது. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இது என்ன எச்சம்னு சொல்லுங்க பார்ப்போம். நடந்த இது என்ன எச்சம்? இது என்ன எச்சம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன எச்சம், ரெண்டாவது இருக்கிறது என்ன எச்சம் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். நடந்த பெயரெச்சம். நடத்த பெயரெச்சம். நடந்தங்கிறது என்ன எச்சம்? பெயரெச்சம் சொன்னீங்க இல்லையா? சரி, நடந்த மன்னன், நடந்த மாணவன். இப்ப இது ரெண்டாவதா இருக்கிறது என்னதுங்க? இது என்ன எச்சம்? இதுவும் பெயரெச்சமா இல்ல தப்பா? ரெண்டாவது இருக்கிறது வினையச்சமா பெயரெச்சமாங்க? நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. பெயரெச்சம். பெயரெச்சம். ஏன் பெயரெச்சம்? ஆள முடியுது. வெரி குட் மேம், ரைட். ஆள முடிஞ்சாலே பெயரெச்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன் தப்பு சார் அப்படின்னா, அதெல்லாம் ஸ்கூலோட விட்டுருணும். இந்த ஆள முடிஞ்சா பெயரெச்சம், ஈழ முடிஞ்சா பெயரெச்சம்லாம் ஸ்கூலோட விட்டுருணும். இது போட்டி தேர்வு, இது வேற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அதுல என்ன எக்ஸெப்ஷன் இருக்கும்? இப்ப இங்க ஆளதான் முடிஞ்சிருக்கு, நீங்க பெயரெச்சம் போடுவீங்க. ஆனா தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இங்க நடந்த அப்படிங்கிற வார்த்தை, இந்த நடந்தங்கிற எச்சம் பெயரை கொண்டு முடிக்க முடிஞ்சது, அதனால நம்ம பெயரெச்சம்னு சொன்னோம். இப்ப இங்க நடத்த அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா பெயரை கொண்டு முடிக்க முடியாது. இப்ப முடிச்சு பாருங்க. நடத்த மன்னன்னு சொன்னா சரியா வருதான்னு பாருங்க. சரியா வருமா வராதா?
நடத்த வராது சார். மன்னன் வராது. ஏன் வராது. வராது? அது இன்கம்ப்ளீட்டா வினையை வருது. கொண்டுதான் முடியும். வெரி குட் மேம். ஏன் வினையை கொண்டு முடியுது? ஏன்னா ஆல முடிஞ்சிருக்கு, அதனால பெயரச்சம் படினா அது தப்பு. ஏன்னா இது வினையை கொண்டு மட்டும்தான் முடிக்க முடியும், பெயரை கொண்டு முடிக்க முடியாது. அப்ப நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணணும்? இந்த மாதிரி ஆ இ ஊவை வச்சு ஆன்சர் பண்ண கூடாது. பண்ணலாம், ஆனா ரைட்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். கரெக்ட் தானே? ஆனா நீங்க 100% சரியா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்து பார்த்து சொன்னீங்கன்னா அது 100% கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, நடத்த வந்தான், நடத்த சென்றான், நடத்த வருவான். அப்ப பாருங்க, இது என்ன சொல்? வினைச்சொல். அப்ப இந்த எச்சம் ஆல முடிஞ்சிருக்குது, அதனால பெயரெச்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வினையை கொண்டு மட்டும்தான் முடிக்க முடியுது, அதனால இது வினையச்சம். இதுவும் ஆளுதான் முடியுது, பெயரெச்சம் தான். இருந்தாலும் நம்ம பெயரை கொண்டு முடிக்கும் போது சரியா நிறைவுக்கு வருது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம், அவ்வளவுதானே தவிர அதுல ஆ இ உ அப்படிங்கிறது கிடையாது. பெரும்பாலும் ஆ ஈர முடியும், ஆனா ஆல முடிஞ்சாலே பெயரச்சுங்கிறது தப்பு. இது மாதிரி கூற்று கொடுத்தாங்கன்னா எஸ் கரெக்ட்னு அடிக்கணும். இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்காங்க? தெளிவா குழப்பிட்டுனா இல்ல கிளியரா சொல்லிருக்கேன்? இல்ல சார், டவுட் இல்ல சார். ஓகே மேம். இப்ப நம்ம டெஃபினிஷனை படிங்க. சொல்லி செயல்படிக்கான டெஃபினிஷன் என்ன? ஒரு பெயர் சொல் வினையச்சமா மாறுற பொருட்டு அளவெடுத்து அதுக்கு பேர் தான் என்னதுங்க? சொல்லி செயல்படி. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு பெயர் சொல்லுக்கு நான் ஒரு பெயர் சொல் சொல்றேன். இப்போ நசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். நசைனா என்னதுங்க? விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இதை அளவெடுக்கணும் அப்படின்னா எப்படி அளவெடுக்கும் பாருங்க. நசை, இது வந்து இதுல ஐ வருது, ஐக்கு இனமான எழுத்து ஈ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு இன எழுத்து ஈ. அப்ப இந்த ஐக்கு இனமான என்ன எழுத்து வருது? உயிர் எழுத்து வருது. இப்ப அளவெடுத்துருச்சு, இங்க அளவெடுக்காம இருக்குது. அதுக்கு அர்த்தம் விரும்புதல்ங்கிற பெயர் சொல்ல குறிக்குது. விரும்புதல்ங்கிறது தள்ளுல முடியுதே சார், தொழிற்பெயரா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். தொழிற்பெயர் ஒரு பெயர் சொல்லுதாங்க. ஏன்னா பெயர் சொல்ல 6 வகை இருக்குங்க. அது என்னன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த 6 வகையுமே பெயர் சொல்ல ஒரு வகைதான். இப்ப தொழிற்பெயருங்கிறது ஒரு பெயர் சொல் தானே, அப்ப இது வந்து பெயர் சொல். இப்ப அளவெடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன மீனிங்கா வருதுன்னா விரும்பி அப்படின்னு வருது. விரும்பிங்கிறது ஒரு எச்சச்சொல். இந்த எச்சச்சொல் எதை கொண்டு முடிக்க முடியும்னு பார்த்து சொல்லுங்க கரெக்டா. விரும்பி அப்படிங்கிறத எதை கொண்டு முடிச்சா பெயரச்சமாவோ இல்ல வினையச்சமாவோ மாறும்? பெயரை கொண்டு முடிந்தால் சார் பெயரெச்சம். எப்படிங்க? மறுபடியும் சொல்லுங்க. பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் சார். எச்ச சொல்லு. இல்ல மேம், இது என்ன எச்சம் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். விரும்பிங்கிறது ஒரு எச்ச சொல், இது என்ன எச்சம்? பெயரச்சமா வினையச்சமான்னு கேக்குறேன். பெயரெச்சம். பெயரச்சம். எப்படி பெயரச்சம் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் கவனிச்சீங்க, ஆனா இப்ப பெயரச்சம் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? எப்படி மேம் சொல்றீங்க இது பெயரச்சம்? வினையெச்சம் சார் சார். வினையாச்சல் சார். வினையச்சமா? ஏன் வினையச்சம் சொல்றீங்க? அது எப்படி வினையச்சமாகும்? விரும்பி செய்தான் அந்த மாதிரி வினையை கொண்டு முடியுது, அதனால வினை. சூப்பர் மேம், வெரி குட். அவ்வளவுதான். பாருங்க, விரும்பி வந்தான், விரும்பி செய்தான், விரும்பி வருவான், விரும்பி வருகிறான், விரும்பி போவான் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீங்க இந்த சொல்ல பெயர் சொல்ல கொண்டு முடிச்சு பாருங்க, கரெக்டா வருமானு சொல்லி பாருங்களேன். விரும்பி மன்னன் கரெக்டா, விரும்பிய மன்னன் கரெக்டா, இல்ல விரும்பிய மாணவன், இல்ல விரும்பிய காதலன், இல்ல விரும்பிய காதலி? இப்ப பாருங்க, எது கரெக்டா வருது? விரும்பி காதலின்னு வந்தா கரெக்டா வருமா, இல்ல விரும்பிய காதலின்னு வந்தா கரெக்டா வருமா? விரும்பிய. அப்ப இங்க என்ன இருக்கு? விரும்பி. ஒரே நிமிஷம் போதும்.
பாருங்க, அப்ப விரும்பி அப்படிங்கிற சொல் விரும்பி வந்தான், விரும்பி சென்றான். அப்ப இங்க வினையை கொண்டு முடியுது. அப்ப இது என்ன எச்சம்? வினையெச்சம். பாருங்க, ஒரு பெயர் சொல் வினையெச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்தா அதுக்கு பேர் தான் சொல்லிசை அளபடின்னு பார்த்தோம். சொல்லிசை அளபடியா இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் என்ன எடுத்து வரும் அப்படின்னா இந்த ஈங்கிற உயிர் எடுத்து வரும். அதான் இங்க வந்திருக்கு. அப்ப நசை அப்படின்னா அளவெடுக்காதப்ப அது விரும்புதல் அப்படிங்கிறத குறிச்சிச்சு. எங்க நசை அப்படின்னா அளவெடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன மீனிங்கா மாறிடுச்சு? விரும்பின்னு வருது. அப்ப விரும்பின்னு வந்துச்சுன்னா ஒரு எச்சச்சொல். அது எதை கொண்டு பிடிக்க முடியுது? வினையை கொண்டு பிடிக்க முடியும். அப்ப இது என்ன எச்சம்? வினை எச்சம். அப்ப
எதாவது டவுட் இருக்கா இல்லையா? எதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நோ சார். ஓகேங்க, அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।